உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷனாக சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப்பு சென்னா எடுத்து நைட்டு ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்துட்டு மறுநாள் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 2 பட்டை, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ இது விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். தட்டு போட்டு மூடி வெங்காயத்தை வேக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3மே வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். ஸோ இது நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசில் விட்டோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கிட்ட பிறகு மூக்கடலை வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். மூக்கடலை வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெந்திருக்கணும். இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். அடுத்தது தனியாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஓரமாக வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே பேன், நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா, அதே பேனில் மறுபடியும் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கூட 1.5 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சென்னாலையும் உப்பு சேர்த்து வச்சு தான் நம்ம வந்துட்டு வேக வச்சோம். இப்போ வந்து கிரேவிக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு சென்னாவை எடுத்து நல்லா அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆன பிறகு அந்த கிரேவி நல்லா கொதிக்குது. எண்ணெய்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா கொஞ்சமாக சென்னாவை, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சென்னாவோட வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சென்னாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குழம்பை நல்லா கொதிக்க வைங்க. அப்போது அந்த தண்ணி எல்லாம் சுண்டி கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். ஓகேவா? அவ்வளோதான். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, வெந்தயக்கீரை, அதை வந்துட்டு நல்லா நுணுக்கிட்டு அப்படியே தூவி விடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர்.
அதுக்கடுத்ததாக சீயக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.